அகல்யா பாப்பாவுக்கு என்ன? திடீர்னு பாப்பாவுக்கு வளர்ப்பு மாதிரி வந்துருச்சு. அகல்யா மூச்சு விட முடியாம துடிச்சு போயிடுச்சு. பெரிய டாக்டர் வந்து ஏதோ பண்ணி போராடி ஏதோ உசுரை கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்காங்கப்பா. தாமரை இன்னும் பாப்பா சீரியஸ் கண்டிஷன்ல தான் போயிருக்கா. இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. அண்ணன், நம்ம பாப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நீ அழாத. நேத்துல இருந்து எத்தனை ஊசி தெரியுமா தாமரை? அந்த பிஞ்சு உடம்பு எத்தனை ஊசியதான் தாங்கும். அவ துடிக்கிறத என்னால பார்க்க முடியல தாமரை. உமா, இந்த ஆஸ்பத்திரின்னு இல்ல, வேற எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் கூட்டு போய் கண்டிப்பா நம்ம அகலியாவை காப்பாத்திடுவோம். நீங்க பயப்படாம இருங்க. மல்லிகா, நீ இருந்தியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லலக்கா. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. என்னடி நீ படிக்காத முட்டாளா நீ? டாக்டர் சீரியஸ்னா அப்படியே விட்டுட்டு உட்காந்துப்பியா? என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்ட? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நம்ம இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பிரச்சனை என்ன பிரச்சனை? அதான் ஊருக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைய நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். ஓசில ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு உல்லாசமா சுத்திக்கிட்டு இருந்தா குழந்தை இப்படிதான் ஏங்கி போகும். என்னைக்கு உமா இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க வேற சூழ்நிலை தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, எனக்கு அங்க சூழ்நிலை தெரியல, நீங்க தாங்க உண்மை தெரியாம நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா? எங்க எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் அக்கா பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உமா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தீங்களோ அத்தனை பேரையும் காலி பண்ணிவிட சொல்லிட்டு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. விமல், ஏன் இப்படி கோவத்துல நிதானத்தை இழந்து வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சகல, நான் எத்தனை பேர் தான் வாழ்க்கையில இழந்துகிட்டு இருக்கேன். மல்லிகா, நீ வா, டாக்டர் கிட்ட போய் அகல்யாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்துடலாம். சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அகல்யாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை? இப்படியேதான் அவளுக்கு எப்பவும் இருக்குமா? எப்பவும் துரு துருன்னு இருக்கிற குழந்தை இப்ப அவ ஆக்சிஜன் மாஸ்க் சலைன்னு போட்டுட்டு இருக்கிறத இதெல்லாம் எங்களால பார்க்க முடியல. நான் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு ஹிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களால இந்த சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியலனா நான் என்னங்க பண்ண முடியும்? டாக்டர், நாங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். அகல்யாவோட கேஸ் ரொம்ப சிம்பிளானதாங்க. ஆனா அதோட கான்சிக்வன்சஸ் தான் ரொம்ப சீரியஸானது. அவ ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்திருக்கா. இப்ப அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அம்மாவை பத்தின ஏக்கம் அவ உள் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அம்மா மாதிரி ஒருத்தரை பார்த்ததும் அது எரிமலையா வெடிச்சு போயிடுச்சு.
அந்த நெருப்பு எப்ப அணையும், அணையுமா அணையாதான்னு எதையும் என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு அம்மாவோட இயக்கம் சரியாகணும். அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். அதுக்கு வழி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி அவ துடிக்கிறதும், அப்போதைக்கு நாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தற்காலிகமா நாங்க சரி பண்றதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அகல்யாவோட கேஸ்ல ப்ராப்ளம் ஒரு ஸ்டெப் மேல போய் அவளோட பல்ஸ் ரேட்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருது. உண்மையை சொல்ல போனா எங்களுக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. டாக்டர், இந்த கட்டத்துல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அதனாலதான் நான் பிராங்கா சொல்றேன். எதை செஞ்சா அந்த குழந்தையோட இயக்கம் சரியாகுமோ அதை செய்யுங்க. தட்ஸ் இட். அக்கா, டாக்டர் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறாங்களே, இப்ப நம்ம என்னக்கா பண்றது? டாக்டர் நம்பிக்கை இல்லாம பேசல மல்லிகா. அவங்க குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்காம இருக்கோம். டாக்டர் என்னக்கா சொல்றாங்க? பாப்பாக்கு அம்மா ஏக்கம் சரியாகணும், அதுதான் ஒரே சொல்யூஷன் சொன்னாங்களே. நீ அதை கவனிக்கலையா? இப்ப நம்ம கோகிலா அன்னைக்கு எங்கக்கா போக முடியும்? நம்ம கோகிலா அண்ணிய மறுபடியும் கொண்டு வர முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஆனா கோகிலா அண்ணி மாதிரி இருக்கிற அல்போன்ஸ் மேரிய கூட்டிட்டு வரலாமே. அக்கா, பாப்பா இப்போதைக்கு அல்போன்ஸ் மேரிய தான் அம்மா நினைக்குது. பாப்பா குணமாகற வரைக்கும் அல்போன்ஸ் மேரிய நம்ம கூட இருக்க சொல்லி கேட்போம். இது செஞ்சா நம்ம பாப்பா குணமாயிடுவா. இதெல்லாம் நடக்குமாக்கா? அகல்யா குணமாகறதுக்காக எதுவும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம். இதையும் செய்வோம். நீ வா. தாமரை, டாக்டர் என்ன சொன்னாங்க? என் பொண்ணு சரியாயிடுவான்னு சொன்னாங்களா? நானும் மல்லிகாவும் போய் அந்த அல்போன்ஸ் மேரிய கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. ஏப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? இது மருந்தால குணப்படுத்துற பிரச்சனை இல்ல, அவளோட ஏக்கம் சரியாகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா தாமரை? நமக்கு இப்ப அகல்யாவோட உயிர் முக்கியங்க. நானும் மல்லிகாவும் அவங்க கையில கால விழுந்தாது கூட்டிட்டு வரதுக்கு தயாரா இருக்கும். தாமரை, நானும் வரட்டுமா? நானும் நேர்ல வந்து கூப்பிடுறேனே, வாங்க போயிட்டு வரலாம். இல்ல விமல், நீங்க இங்க இருங்க. நாங்க 2 பேரும் போய் பேசி அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்களே போயிட்டு வந்துடுறோம். சரி தாமரை, நீங்க நம்ம கார்லயே போயிட்டு வந்துருங்க. சரிங்க. தாமரை, எப்படியாவது பேசி அந்த அல்போன்ஸ் மேரிய கூட்டிட்டு வந்திருக்கப்பா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கப்பா. என் பிள்ளைய இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அண்ணே, நீ கவலைப்படாத. எப்படியும் நாங்க அல்போன்ஸ் மேரியோட தான் வருவோம். சரிப்பா, கூட்டிட்டு வந்துருங்க.
இந்த பூனை தொல்லை தாங்க முடியல. மேரியம்மா, மேரியம்மா எங்க போறீங்க? ஐயோ மேரியம்மா நில்லுங்க. மேரியம்மா எங்க போறீங்க? நில்லுங்கம்மா. மேரியம்மா, பாட்டிமா, அம்மா, ஆல்பர்ட் ஐயா, மேரியம்மா இங்க போறாங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. பீட்டர் ஐயா, சீக்கிரம் வாங்க. மேரியம்மா என்ன காரியம் பண்றாங்கன்னு பாருங்க. ஐயா அம்மா, சீக்கிரம் கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. என்னாச்சு? என்ன என்ன ஏன் சத்தம் போடுற? என்ன நம்ம மேரியம்மா பேக் எடுத்து வீட்டை விட்டு போறாங்க. என்ன சொல்ற ரீட்டா? என்னம்மா பண்ணானே அவ. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறானே தெரியலையேம்மா. கவலைப்படாதீங்க, அவ எங்க இருந்தாலும் நாங்க தெரியும். பீட்டர் எங்க வாங்க. ஐயோ ஏற்கனவே ஓடி போனவ எத்தனை தடவை ஓடி போவா கர்த்தரே. ஐயோ கர்த்தரே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா கதவு திறந்துருக்கு பாருங்க. அங்க போற பாரு. வா. அதோ போறப்பா. என்ன திமிருப்பா அவளுக்கு? அவ மட்டும் என் கையில கிடைக்கிட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. விடு பீட்டர், அமைதியா இரு. அந்த பக்கம் போக வாய்ப்பில்லை. இந்த பக்கம் தான் ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாங்க.
யோ நிறுத்து நிறுத்து முருகா அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. பாட்டி எப்பவுமே அம்மா பேச்சு தான் கேட்பாங்க. அவங்கள மாத்தவே முடியாது. இங்க இருந்தோம்னா